இப்போல்லாம் காலையில சீக்கிரமே விடிஞ்சிருது பாருங்க 5:30க்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி எந்திரிச்ச உடனே நெக்ஸ்ட்டு 11 மணிக்கு காஃபி குடிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன், அதாவது பால் வாங்குறதுக்கு. அப்புறம் தம்பிக்கு கேழ்வரகு மாவு தீர்ந்துடுச்சு, அதனால அதை ஊற வச்சுருந்தேன் 2 நாளைக்கு முன்னாலே. இப்போ பாருங்கள் நல்லா மழை வந்துடுச்சு. அப்புறம் என்னோடய பிறந்தகத்திலிருந்து எனக்கு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. என்ன அப்படின்னா, தம்பிக்காக வந்துட்டு இந்த சைடு ஃபேமஸ் உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க. அது சம் ரேஷியோவில் வந்துட்டு இது பண்ணணும், எனக்கு தெரியாது. அதனால எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அப்புறம் கொத்தமல்லி பொடி. பிறந்த வீடு மட்டும் இல்லைன்னா பொண்ணுங்களோட நிலமை ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்புறம் காலையிலைக்கு சாப்பாடுக்கு சாம்பாருக்கும் தக்காளி குழம்புக்கும் காய்கறி கட் பண்ணியாச்சு. இப்போது சாம்பார் இது வந்து தம்பிக்காக சாம்பார் வச்சேன், எங்களுக்கு தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, ஹஸ்பண்டும் நானும் மாற்றி மாற்றி பிடிச்சோம், ஏன்னா தம்பி இருக்கிறான்ல அதனால. அப்புறம் தம்பிக்கு சாப்பாடை கொடுத்து அவனை தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சதுக்கப்புறம் அந்த முளை கட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து வெயிலில் காய வச்சேன். இந்த மாதிரி வீடியோவுக்கு ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீதி என்ன நடந்துச்சு அப்படின்னு மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.